என்ன தம்பி, நீங்க என்ன போட்டிக்கு ரெடி ஆகலையா? அடுத்தது உங்க பேர் தான் நாங்க கூப்பிட போறோம். சார் நான் ரெடியா தான் சார் இருக்கேன். வந்துருங்க. சரி, ஓகே. பழைய நிலைமைக்கு வந்து காட்டுவோன்னு சவால் விட்டுருக்கேன். நான் போட்ட சவால்ல ஜெயிக்காம செருப்பு போட மாட்டேன். இப்பொழுது அடுத்த போட்டி துவங்க உள்ளது. அடுத்த போட்டியில் கடந்த 3 போட்டிகளில் வென்ற மணி களம் காண இருக்கிறார். அவரை எதிர்த்து புதுமுகம் ஆதி போட்டி போட உள்ளார். இந்த போட்டியில நான் ஜெயிச்சே ஆகணும். இந்த 65,000 பணம் இல்ல, அது என் பாரதியோட மரியாதை. பாரதியை எந்த சூழ்நிலையிலும் அந்த பவானி கிட்ட தோத்து போக விட மாட்டேன். மணி, மாஸ் பண்ணு. அவனை முதல் ரவுண்ட்லயே முடிச்சு விட்டுரு. கமான் வாங்க பாக்ஸ். 2 பேரும் நல்லா கான்சென்ட்ரேஷனோட ஃபைட் பண்ணுங்க. என்ன ஏரியா கூசா? உன்னை இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ரிங்குக்குள்ள வர போல இருக்கு. இது பாக்ஸிங். பணம் வேணும்னு ஆசைப்பட்டு இப்படிலாம் வந்து அடி வாங்கி செத்து போயிடாத. எனக்கு பணம் வேணும்னு தெரியும். இந்த போட்டியில நான் தோக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். பாக்ஸ். பவானி, அவளால என்ன பண்ண முடியும்னு நினைக்கிற? அவ இப்போ செத்த பாம்புக்கு சமம். அவளை திருப்பி திருப்பி அடிக்கிறதுனால நமக்கு தான் அசிங்கம். அப்படி சாதாரணமா நினைச்சு அவளை விட முடியாதே. அவ லேசுப்பட்டவ கிடையாது. ஜெகச்சால கில்லாடி. இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணா அது அவளுக்கு எப்படி சாதகமா அமையும்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். அதனால அவளை அசால்ட்டா இந்த விஷயத்துல விட்டுட முடியாது. ஏதோ ஒண்ணு நம்ம பண்ணிதான் ஆகணும். மித்ரா அண்ணா, சொத்து எல்லாத்தையும் எழுதி வாங்கியாச்சு. இதுக்கப்புறம் அந்த ஆதியும் பாரதியும் என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிற? என்ன வேணாலும் பண்ணுவாங்கண்ணா. அவங்க 2 பேரும் தனித்தனியா இருந்தப்பவே நமக்கு சமாளிக்கிறதுக்கு கஷ்டமா இருந்துச்சு. இப்ப வேற அவங்க ஒன்னா இருக்காங்க. நம்ம எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது தான் நல்லது. அவங்களுக்கு தங்க வீடு இல்லாம அந்த குழந்தைங்கள நடு ரோட்ல வச்சு கஷ்டப்படுறத நான் பார்க்கணும். அதுவும் அந்த பாரதியும் அவ குழந்தையும் எங்க இருக்காங்கன்னு தேடி கண்டுபிடிச்சே ஆகணும். டேய் மணி, என்னடா பண்ணிட்டு இருக்க? அவன் அடிச்சு தூக்குடா. பா, என்ன பஞ்சியா? செம பஞ்சு. இந்த போட்டி முதல் ரவுண்டிலேயே ஆதி மணியை நாக் அவுட் செய்து ஜெயித்து விட்டார்.
டேய் யாரா அவன் முதல் போட்டியிலேயே இந்த அடி அடிக்கிறான். இதுக்கு முன்னாடி நான் இவனை பார்த்ததே இல்லையாடா. இவன் நல்ல ஆட்டக்காரனா இருப்பான் போல இருக்கே. டேய் அவெல்லாம் ஒரு ஆள்னு நீ அவனை பற்றி பேசிக்கிட்டு இருக்க. அவனை விட உன்னை பார்த்தா தான் எனக்கு ஆச்சரியமாக இருக்கு. இதுக்கு முன்னாடி எப்பயாவது ரிங்கில் அவனை பார்த்துருக்கியா? ஏதோ அந்த மணி போய் எனக்கு டைம் சரியில்லை, அதனால் அவனை அடித்து காலி பண்ணிட்டான். நீ செமிஃபைனலுக்கு ரெடியாவே, எவன் வந்தாலும் அடித்து காலி பண்ணு, பார்த்துக்கலாம். அவன் வரட்டும் என் கூட ஃபைனலுக்கு. அவன் ஆடுறதுக்கு வந்தாதான் அப்போ இருக்கு அவனுக்கு கச்சேரி. வாங்க ஆதி. நீங்க அடிச்ச மணி தான் அடுத்த செமிஃபைனலுக்கு போறதா இருந்தான். நீங்க அவனை வின் பண்ணதால நீங்க தான் அடுத்தது செமிஃபைனலுக்கு போக போறீங்க. குட் மேட்ச். போங்க. தேங்க்யூ சார். ஆமா, என்ன தைரியத்துல இந்த ஆதி பாக்ஸிங் காம்படிஷன்ல கலந்துக்கிறதுக்காக போயிருக்கான்? தெரியலையே பவானி. ஆனா இந்த விஷயத்தை நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க 2 பேர் கையிலயும் ஒத்த பைசா இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஒருவேளை இந்த போட்டியில ஜெயிச்சா பணம் கிடைச்சு அதை வச்சு ஏதாவது பண்ணலான்னு பிளான் பண்ணிருப்பாங்களோ? இருக்கலாம். ஏய், அவ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? அண்ணா அங்க பாருங்க, அவ நிக்கிற வீட்ல வாடகைக்கு வீடு இருக்குன்னு போர்டு வச்சிருக்காங்க. சோ இந்த வீட்டுக்கு வாடகைக்கு போயிடலான்னு முடிவு பண்ணிருக்காங்க போல. வாடகைக்கு போறதெல்லாம் இருக்கட்டும், வீடு வாடகைக்கு இருக்குன்னு சொல்லி இவ போய் கேட்டதும் வீட்டை கொடுத்துருவாங்களா என்ன? அட்வான்ஸ் கொடுக்கணும்ல. மாத்திக்கிறதுக்கு துணி கூட எடுத்துக்காம வீட்டை விட்டு வெளியில வந்திருக்காங்க. எவ்வளவு செலவு இருக்கு, அதுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? இன்னுமா நான் உனக்கு புரியல? இந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு தான் ஆதி பாக்ஸிங்ல கலந்துக்க போயிருக்கான் போல. ஆமா இல்ல, நான் அந்த ஆங்கிள் யோசிக்கவே இல்லையே மித்ரா. சரி சரி, இந்த விஷயத்த நம்ம உடனே பவானிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடலாம். கரெக்ட். மித்ரா தான் ஃபோன் பண்றான். பேசு. சொல்லு மித்ரா. அத்தை, பாரதி இருக்கிற இடத்த நான் கண்டுபிடிச்சிட்டேன். எங்க இருக்கா? இங்க வாடகைக்கு வீடு இருக்குன்னு போர்டு போட்டிருக்கு. அந்த வீட்டுக்கு வெளியில தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. என்ன சொல்ற மித்ரா? ஆமா அத்தை. அவ நம்ம கிட்ட போட்ட சவால ஜெயிக்கிறதுக்காக என்ன வேணா பண்ணுவான்னு எனக்கு தெரியும். ஆனா நாம அவளை ஜெயிக்க விட மாட்டோங்கிற விஷயம் அவளுக்கு தெரியாது. எக்காரணத்தை கொண்டும் இன்னைக்கு அவளுக்குன்னு ஒரு வீட்டுக்குள்ள அவ காலடி எடுத்து வைக்கவே கூடாது. அவ ஆசை புருஷனோடையும் குழந்தைங்களோடையும் நடு ரோட்ல தான் தங்கணும். அது இந்த பவானி பார்த்து ரசிக்கணும்.